ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஜீல்கர்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்ல போகிறேன் பேஸ்ட் ஆன் பூ. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பூ ரொம்ப பிடிக்கும், இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபங்க்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா பூவோட ரேட்லாம் வந்து ஹெவியாக இருக்கும், பூ வாங்கி வைக்கவே மனசே வராது, ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னால அதுக்கான பெஸ்ட் டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 days பிஃபோரே பூ வாங்கி வச்சு கட்டி வச்சுக்கோங்க. கட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் எடுத்துக்கோங்க. அந்த பேக்கு கீழே வந்து அரிசி தூவி விட்டுக்கோங்க. அந்த அரிசி ரொம்ப ட்ரையாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே அந்த பூ வச்சுக்கோங்க. பூ வச்சு டைட்டாக கட்டிட்டுருங்க. கட்டிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் அந்த பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு டிப்ஸ். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பூ நல்லா கட்டி வச்சுக்கோங்க. கட்டிட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னர் கீழே வந்து அரிசி தூவி விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து நியூஸ் பேப்பர் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கட்டின பூ வச்சுட்டு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. 1 வீக் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து பட்டன் ரோஸ்க்கெலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் அந்த பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் டெய்லி ஒவ்வொன்று கூட வச்சுட்டு போகலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.